கிடைக்கவே கிடைக்காது. கண்டிப்பா சஞ்சுக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா சஞ்சு சாம்சனோட ஊர்லயே சஞ்சு கனோல மணலி போட்டான் இந்த இசான் கிசன் பயபுல்ல. அப்பாடே, இந்த பய பேட்ல இருந்து ஒரு பால் மிஸ் ஆகல. அதுவும் பேட்ல படுற பால் எல்லாம் 6-4 தான். இந்த பய நியூசிலாந்து பவுலர் எல்லாரையும் சொல்லி சொல்லி அடிக்கிறான். நீ இந்த பால் போட்டாதான் அடிப்பண்ணில்ல, நீ பால் போட்டாலே அடிப்பண்ணு. சும்மா நொறுக்கிட்டாங்க அந்த பையன். 43 பால்ல 103 ரன்னு, 10 6 6 4. ஸ்கை, இவ்வளவு நாள் நீ எங்கேயா இருந்த? இப்போதான் நீ பழைய ஸ்கையா பிளே பண்ணிருக்க. நியூசிலாந்து பால் ஒரு தண்ணுக்கு இவனுக்கு எப்படி போறதுனே தெரியல. போடுற பால் எல்லாத்தையும் 4-6 பறக்க விட்டுட்டு மனுஷன். சராசன் விளாசிட்டான். 30 பாலுக்கு 60 ரன்னு. மேட்ச் பினிஷிங்ல ஒரு கொலவெறி தாக்குதலை பண்ணி போட்டான் ஹார்திக் பாண்டியா பயபுள்ள. 17 பாலுக்கு 42 ரன்னு. பந்தா சொயின்னு ஒரு 6 விட்டா அடிச்சான், கிளம்பிட்டே இருந்தான். கடைசியில 271 ரன் இமாலயாலக்கா செட் பண்ணி கொடுத்துட்டானுங்க. ஏன்டா நியூசிலாந்து, நீங்களே கவலைக்கிடமா அப்ளை பண்றீங்க, இவரை ஏன்டா ஆஸ்திரேலியா கணக்கு விட்டீங்க? ஃபின்லாந்து சும்மா நெருப்பு மாதிரி விளாடுறாங்க. ஐயோ பும்ரா, பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி எல்லாரையும் போட்டு பொழுது போட்டான். இவன் காட்டி ஃபுல் இன்னிங்ஸ் பிளே பண்ணிருந்தான், கண்டிப்பா மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு இருப்பான். இவன் விக்கெட் அக்சர் எடுத்தாப்ல மேட்ச் அங்கேயே மாறி போய் அப்புறம் சரன்னு விக்கெட்டா விழுந்து இந்தியா ஜெயிச்சுட்டானுங்க. அப்புறம் என்னப்பா, நியூசிலாந்து கஷ்டப்பட்டு சீரியஸை வின் பண்ணியாச்சு, வர வேர்ல்டு கப்பை நம்ம கப்பை அடிக்க முடியுமா முடியாதான்னு கமல்ல சொல்லிட்டு பேருங்க. அப்ப நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.